மீனராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்கனவே பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவருடன் இணைவது தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த தருணம் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பொதுவாக தேவகுருவும் அசுரகுருவும் இணைவது முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்பட்டாலும் ஆசான்களின் இந்த இணைவு அதிரடியான மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த இணையக்கூடிய இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய வரம் ஒன்று நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களை கெடுத்து விட வேண்டும், அவர்களை வாழ்வில் தோல்வி அடைய செய்ய வேண்டும், அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் நன்மையே கிடைக்கக்கூடாது, பல வகையான சிக்கல்களில் மீனராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்ள வேண்டும், பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை அவர்கள் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு உங்களை தோல்வியடைய செய்துவிட வேண்டும் அல்லது மன வருத்தத்தை கொடுத்து விட வேண்டும் என யார் முயற்சி செய்தாலும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக நிகழப்போகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் இனிமையான பல நல்ல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான சிறப்பான சந்தர்ப்பமாகவும் இந்த வேளை நிச்சயமாகவே மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் இந்த இணைவு ஏற்படுவது மட்டுமல்லாது சப்தம பார்வை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தின் மீது கிடைப்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் நவகிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அழைக்கப்படுகிறார். அவர் குருவுடன் இணைவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பல வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நவகிரகங்களிலேயே மனித வாழ்வை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் படைத்த இரு வலிமையான கிரகநிலைகளும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பண வரவில் திருப்திகரமான சூழல் உண்டு. பண புழக்கம் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். பணம் கைகளில் புரளும் நேரமாக உறுதியாகவே இந்த வேலை அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான அசூர வைக்க வளர்ச்சி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் விலகும். சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக மீனராசிக்கார பெண்மணிகளை தொட்டவன் உறுதியாகவே கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு உங்களுடைய வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு மனக்கலக்கம் கவலை நீங்கும். ஜென்மகுருவின் ஆதிக்கத்தை விட ஜென்மசனியின் ஆதிக்கம் சற்று கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தினாலும் அவை அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் முழுமையாக பலம் பெற்றிருக்கிறார். எனவே பொருளாதார நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இல்லத்தில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து சிறப்பாக முடிவுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக முதலீட்டை உயர்த்தக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக கிடைக்க போகிறது. சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். எதையும் சிந்தித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், உத்தியோகம்,
மேலும் தொழில் ரீதியான பணிகளில் விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கடன் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். அனுபவஸ்தர்களின் அறிவும் ஆலோசனையும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமையும். எதிரிகளின் பலம் குறையும். எதிர்கால நலனை கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு ஒன்று மிக பெரிய அளவிலான யோகம் நிறைந்த வரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதனால் பொருளாதார சிக்கல்கள் விலகுவதோடு பல வகையான சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கும். முன்னேற்றம் நிறைவாக உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் தாராளமாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே சுக்கிரனின் அருளால் நிறைவாக கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான விசேஷ பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவானும் மிக வலுவாக ஜென்மத்தில் இருந்தாலும் மிக விரைவில் வக்ரகதியில் திரும்ப போகிறார். இந்த வேளையில் மிக வலுவாக குரு சுக்கிரன் வளம் பெறுவது, சனி பலம் இழப்பது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான மாற்றத்திற்கு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உள்ளத்தில் நினைத்த காரியங்களை நினைத்தவுடனே விரைவாக செய்து முடிப்பதோடு அரியணை ஏறக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படும். தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக அடுத்தடுத்து பல நுணுக்கமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. கலைத்துறையில் ஏராளமான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டு. சிறு சிறு காரிய தடைகளை சந்தித்து வந்த சூழலில் அவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அருளால் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே தீர்வு உண்டு. மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை சீண்டினால் அவர்களை ஒரு கை பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஆற்றல் வெளிப்படும் நேரமாகவும் இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான வாய்ப்புகளும் சிறப்பான முன்னேற்றமும் தடையில்லாமல் உங்களை தேடி விரைவாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் வராகியம்மனின் அருளால் உங்களை தேடி வரும். மீனராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு.